அம்மா எப்படி சொல்லுவாங்க, மே மே அப்படி கத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா கிட்ட, நான் ஏம்மா மேன்னு கத்தணும், நான் ங்கே அப்படின்னு கத்துட்டுனா அப்படின்னு கேட்பேன். அம்மா வந்து திட்டுவாங்க. ஆனாலும் நான் மறுபடியும் அப்படின்னு கத்திட்டு ஓடுவனே. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? எல்லோருக்கும் வணிகத்தையின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சொல்லட்டுமா? முன்ன ஒரு காலத்தில், ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடி, டப்பி அப்படின்னு ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கு ஒரு குட்டி இருந்துச்சு, ஒரு பையன். அது பேர் கிங்கி. அது ரொம்ப குறும்பு பண்ணுவான், எப்போவுமே குறும்பு பண்ணுவான். அம்மா வந்து இப்படிலாம் குதிக்காத அப்படின்னு சொன்னால் குதிப்பான். அந்த இலையை சாப்பிட்றாத அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவான். தண்ணியில் இறங்கி விளையாடாத அப்படின்னு சொன்னால் விளையாடுவான். எல்லா வேலையும் அந்த கிங்கி ஆட்டுக்குட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப குறும்பு. எது சொன்னாலுமே கேட்க மாட்டான். அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிரு கிரு கிருன்னு சுத்தாத, சுற்றுவான். அந்த அருவி பக்கம் போய் குளிச்சிடாத, அந்த அருவியில் போய் குளிப்பான். எது சொன்னாலும் கேட்காத ரொம்ப குறும்புக்கார கிங்கி அவன். டப்பியும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், எப்படி தான் இவனை சமாளிக்கிறதுன்னு தெரியல, எப்படி தான் வளர்த்துறதுன்னு தெரியலன்னு ரொம்ப பாவமாக இருந்தாங்க. அந்த கிங்கி ஆட்டுக்கு வால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால மற்ற ஆடுகள் எல்லாம் குட்டிவாள் குட்டிவாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அருந்தவாள் அருந்தவாளுன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. குறும்பு வேறு ரொம்ப பண்ணுறான்ல, அதனால அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனா இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது கிங்கிக்கு. என் பேர் கிங்கி, அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் குறும்பு பண்ணுறதுனால வேணும்னே சில பேர் மற்றவங்களாம் அப்படி கூப்பிடுவாங்க. இவன் ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே, இந்த மாதிரி குறும்பு பண்ணாத, அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மா அடிச்சிருவேன் அப்படின்னு விரட்டினா கூட என்ன பண்ணுவான்னா அம்மா கிட்ட கிடைக்காம தப்பிச்சு ஓடுவான். ரொம்ப இப்படியே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அம்மாவுக்கு நாள் ஆக 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 கவலையாக ஆரம்பிச்சது. என்ன தான் பண்ணுறது இந்த கிங்கியை வச்சுட்டு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஒரு குதிரை வந்து, இங்கே எங்கே தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு இதுக்கிட்ட கேட்டுச்சு, கிங்கி கிட்ட. இது தெரிஞ்சால் தெரியும்னு சொல்ல, என்னங்க தண்ணி இருக்குன்னு சொல்லணும், இல்லைனா தெரியாதுன்னு சொல்லணும்ல. உடனே இங்கெல்லாம் கடிக்க கிண்ணி கிடைக்காது அப்படின்னு அந்த அவன் குதிரை கேட்டதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி பதில் சொல்லிச்சு. ஏன் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு அந்த குதிரை கேட்டுச்சு. நான் ஏன் இப்படி கீசுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணி குறும்பா பதில் சொல்லிச்சு. அப்போ உடனே குதிரை கோவம் வந்துடுச்சு. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி தான் அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு கிமிரு கீஸ்தி தான் அப்படின்னு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்துச்சு. முறைச்சிட்டு குதிரை போயிடுச்சு. இது வந்து டப்பி அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. டப்பி கூப்பிட்டு கேட்டுச்சு, ஏன் இப்படி பண்ணியா, தப்பு தானே அப்படின்னோடனே, ஒன்றுமே நடக்காத மாதிரி, நான் என்னம்மா பண்ணினேன், நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டா கிங்கி. இப்படி நாளுக்கு நாள் ரொம்ப குறும்பு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் இவங்கெல்லாம் ஒரு புல்வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. டப்பி, கிங்கி, அப்புறம் மற்ற ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சிருக்கும் பொழுது இந்த கிங்கி கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஒரு புலி அந்த பக்கமாக பதுங்கி வருதுன்னு சொல்லி. உடனே இது என்ன பண்ணுச்சு, ஒழுங்காக புலி வருதுன்னு சொல்லியிருந்தா எல்லாம் தப்பிச்சு ஓடிருப்பாங்க. என்ன சொல்லிச்சு தெரியுமா, சளி வருது அப்படின்னு கத்துச்சு. யாரும் கண்டுக்கல, எந்த ஆடுகளும். இவன் இப்படி தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. சரியா புலி வந்து கிங்கியோட அம்மா டப்பி அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. அன்னையிலேருந்து கிங்கிக்கு வருத்தமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டான், மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளால தானே அம்மா இப்படி ஆயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பித்தான். அப்புறமா தான் யோசிக்க ஆரம்பித்தான், அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நம்மளை எப்போவுமே அம்மா எப்படி சொல்லுவாங்க, அப்படி கத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அம்மா கிட்ட, நான் ஏம்மா கத்தணும், நான் அப்படின்னு கத்துட்டுனா அப்படின்னு கேட்பேன். அம்மா வந்து திட்டுவாங்க. ஆனாலும் நான் மறுபடியும் அப்படின்னு கத்திட்டு ஓடுவேனே. தப்பு தானே, அம்மாவை எடுத்து பேசணும், இப்போ அம்மாவே இல்லை, நம்ம இனிமேல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி குறும்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அவனுக்கு.
ஆனாலுமே முதல்ல பண்ண குறும்புனால யாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இல்லை, யாருமே கூட சேர்த்திக்கல கிங்கியை. எல்லோரும் விலகியே போயிட்டு இருந்தாங்க. எப்படியாவது அவங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தான் கிங்கி. மே மே அப்படிலாம் கத்தி எல்லார் மாதிரியும் பேசி எல்லார் மாதிரியும் கூட ஓடி புல் சாப்பிட்டு குறும்பு பண்ணாமல் எந்த அம்மா பெரியவங்களாம் சொன்னால் எப்படி கேட்டுக்கணுமோ அப்படியெல்லாம் பழக ஆரம்பித்தான். ஆனால் பெருசாக இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாமல் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மேய்ஞ்சிட்ருக்கும்போது புல் மேய்ஞ்சிட்ருக்கும் பொழுது பயங்கர மழை வந்துடுச்சு. எல்லாரும் அங்கேயும் ஓடி ஒதுங்கி ஒரு குகை பக்கமாக ஓரமாக ஒதுங்கி மழை வராத சாரல் அடிக்காத இடத்துல நின்றுட்டாங்க பதுங்கி. அப்போது இவங்க கிங்கி வந்து இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தான், எதிர்த்தாப்புல இவங்களோட கூட்டம் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. இப்போ இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு 3 ஓநாய்கள் பதுங்கி இந்த ஆடுகளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்துச்சு. இது கிங்கிக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. உடனே இப்போ வந்து என்ன சொன்னாலும் வேகமாக எல்லோரும் ஓடுவாங்க. அப்புறம் ஓனாயும் ஓடி பிடிச்சிரும். அப்போ வந்து ஓனாய் வருதுன்னு சொல்லக்கூடாது, வேறு ஏதாவது சொன்னால் தான் இதுலேருந்து இவங்களை காப்பாற்ற முடியும். இப்படி இவங்களை காப்பாற்றினா நாளைக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, நிஜமாக நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு சரி பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சிது அந்த கிங்கி. உடனே யோசிச்சுட்டு அது இப்படி கத்துச்சு, வேட்டைக்காரங்கெல்லாம் வேட்டையாட வர்றாங்க ஓடுங்க, வேட்டைக்காரங்கெல்லாம் வேட்டையாட வர்றாங்க ஓடுங்க அப்படின்னு கத்துச்சு. இதை கேட்ட ஆடுகள்லாம் செதறி ஓடுச்சு. ஆடுகள் மட்டுமா ஓடும், ஓநாய்களும் வேட்டைக்காரங்கன்னா தான் பயந்தானே ஓநாய்களுக்கும். ஓநாய்களும் ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கமாக, ஆடுகள் இந்த பக்கமாக ஓடிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒரு புல்வெளியில் மற்ற ஆடுகள் இருக்கிற இடத்துல கிங்கி எல்லாத்தையும் போய் பார்த்துச்சு. அப்போ கேட்டாங்க, எங்கே வேட்டைக்காரன் வந்தானா, எதுக்கு அப்படி கத்துனா என்ன அப்படின்னு. வேட்டைக்காரன் வரல, ஓநாய்கள் தான் 3 பதுங்கி பின்னாடி வந்துச்சு. நான் ஒருவேளை ஓநாய்கள் வர்றாங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள்லாம் செதறி ஓடுவீங்க, எப்படியும் டார்கெட் பண்ணி 3 ஓநாய் வந்துச்சு, 3 பேரை பிடிச்சிருக்கோம். வேட்டைக்காரங்க வராங்கன்னு கத்துனோடனே ஓநாய்களும் பயந்துட்டு வேறு பக்கமாக ஓடிடுச்சு. இதுதான் எனக்கு தோணுச்சு, அதனால் அது பண்ணினேன், தப்பாக பொய்யா சொல்லலை, காப்பாற்றுறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சு கிங்கி. மற்ற ஆடுகள் எல்லாமே புரிஞ்சிருச்சு, நீ ரொம்ப புத்திசாலி தனமாக நீ வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிருக்க, இனிமேல் நான் உங்களை வந்து குட்டி வாழ் அருந்து வாழ்ந்து நாங்கள் யாருமே கூப்பிட மாட்டோம், நீ ரொம்ப பொறுப்பானவாக மாறிட்ட, நீ எல்லாரும் நம்ம ஃபேமிலியாக ஒன்றா இருக்கலாம், இனிமேல் கிங்கின்னு உன்னை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்களாம். அதோட கதை முடிஞ்சு போச்சான். நீங்கள் இப்படி தான் குறும்பு பண்ணுவீங்களா? அம்மா அப்பா பேச்சு கேட்பீங்களா? இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.